வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை, வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்று தந்த ஜெபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை, அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜெபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை, அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜெபமாலை. அருள் நீரை மரியே அருள் நீரை மரியே என்று வேண்டும் ஜெபமாலை. அருள் நீரை மரியே அருள் நீரை மரியே என்று வேண்டும் ஜெபமாலை. பிள்ளை குரல் கேட்டு அன்னை விரைந்து வந்து அரவணைக்கச் செய்யும் ஜெபமாலை, அரவணைக்கச் செய்யும் ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்று தந்த ஜெபமாலை. இறைவனை மீண்டும் மீண்டுமாய் துதித்து துலங்கும் ஜெபமாலை, இங்கு யாவரும் வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திடுமே ஜெபமாலை. மூவோர் இறைவனை மீண்டும் மீண்டுமாய் துதித்து துலங்கும் ஜெபமாலை, இங்கு யாவரும் வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திடுமே ஜெபமாலை. அறிந்தும் அறியாது புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜெபமாலை, அறிந்தும் அறியாது புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜெபமாலை. நாம் விசுவாசத்தோடு வளர்ந்தோங்கி வாழ்வு பரிசடைய செய்யும் ஜெபமாலை, பரிசடைய செய்யும் ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்று தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்று தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்று தந்த ஜெபமாலை. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய
550ஆம் நாள் ஜெப வழிபாட்டை சென்னை மயிலை உயர்மலை மாவட்டத்தின் அன்னை மரியாள் உயர்மறை மாவட்ட ஜெபக்குழுவின் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக ஜெபிக்க இருக்கின்றார்கள். இன்றைய ஜெப வழிபாட்டில் நம் அனைவரும் நலனுக்காகவும் இளைஞர் இயக்குநரின் உடலுள்ள நலனுக்காகவும் இன்று ஜெப வழிபாட்டை சிறப்பிக்கும் அனைத்து இளைஞர்களுக்காகவும் சிறப்பாக சின்மயா நகர் குழந்தை இயேசு ஆலை இளைஞர்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குறிப்பாக தீவிர சிகிச்சையில் இருக்கும் திரு பீட்டர் அவர்களின் கை குழந்தை விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்ப இந்த ஜெப வழிபாட்டை சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் ரத்தத்தில் புற்றுநோய் செல்லால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவன் டோனி, முடக்குவாத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆண்டனி, சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்கும் வைஷாலி, அரிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் குழந்தை விபுலா பிரியதர்ஷினி, எலும்பில் காசநோய் ஏற்பட்டுள்ள ஜெர்சி, வயிற்றுக்கட்டியால் அவதிவரும் டேனியல், கல்லீரல் மற்றும் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஸ்டெல்லா மேரி அவர்கள் விரைவில் குணமடையவும், ஜோஸ்பின் அவர்களின் வயிற்றுக்கட்டி அறுவை சிகிச்சை இல்லாமல் விரைவில் மறையவும், கிளாடிஸ் அவர்கள் விரைவில் இயல்பு நிலையில் நடக்கவும், மோகன்ராஜ் அவர்கள் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடவும், ஆண்ட்ரூ, சத்யா, ராமூர்த்தி, ராஜேந்திரன், ஜோஸ் டேனியல், லூயிஸ் பால், ரொசாரியோ, தாட்சாயினி, வாணி, நிர்மலா, பேபி, கேத்ரின், குழந்தை ரியான்சி, நான்சி, ஜெயக்குமாரி, உஷா, லீமா ரோஸ், மர்சி, அரவிந்தன், கிறிஸ்டோபர், சகாய மேரி, தாவித் ராஜா, அன்னம்மாள், ரூபன், மேரி, உதயகுமார், புனிதவதி ஆகியோர் தங்கள் நோயிலிருந்து முழுமையான சுகம் பெற நாம் வேண்டிக் கொள்வோம். திருவள்ளூர் மற்றும் மணவாளர் நகர் பகுதியில் உள்ள யூரோகிட்ஸ் பிளே ஸ்கூலில் படிக்கும் பிள்ளைகள் மற்றும் நலனுக்காகவும் அன்னை கிளினிக், அன்னை மெடிக்கல் தொழில், க்ரூஸ் இன்ஃபோடெக், மெமரி பாக்ஸ் ஆல்டே மற்றும் மேப் என்டர்பிரைஸ் ஆகிய தொழில் வளர்ச்சிக்காகவும் அன்னை கார்மெண்ட்ஸ் தொழில் நல்ல முறையில் வளர்ச்சி பெறவும், குறிப்பாக அதிக அளவில் ஆர்டர்கள் கிடைக்க பெறவும், ஊத்துக்கோட்டை புனித டான் போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியின் வளர்ச்சி, பருத்திப்பட்டு தூய விண்ணேற் பண்ணை ஆலய கட்டுமான பணி நல்ல முறையில் நடைபெறவும், தொழுதாவூர் புனித ஃபாத்திமா அன்னை ஆலயம், நெடுமரம் புனித தோமையார் ஆலயம், சேக்காடு அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் ஆகியங்களை கட்ட அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறவும், திரு ரிவால்டோ, திரு ரவி, செல்வன் ரோம்லஸ் அவர்கள் கட்டிக்கொண்டிருக்கும் புதிய வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க பெறவும், ஸ்டீஃபன் மற்றும் கெவின் டேஷ்வர்ட் ஆகியவர்களுக்கு வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கவும், டேனியல் ஜான்பேட்டோ, கிரண்ராஜ் அவர்களின் மன விருப்பங்கள் நிறைவேறவும், குறிப்பாக ரூபன் அவர் செய்யும் பணியில் மென்மேலும் வளர்ச்சி பெறவும், இன்சாண்டா அவர்கள் பணி செய்யும் இடத்தில் நல்ல பரிசூழல் அமையவும், ஆக்னேஸ், ரம்யா, செல்சியா, உதயசூரியன் மற்றும் மேர்லின் ஜெனிஃபர் ஆகியோருக்கு நல்ல வேலை கிடைத்திடவும், அருட்சகோதரர்கள் ஹரி, ஜோஷ்வா மற்றும் ஜெரி ஆகியோரின் குருத்துவ படிப்பு நல்ல முறையில் அமைய நாம் சிறப்பாக மன்றாடுவோம். சந்தோஷ், மகேஷ், வைசாலி, அன்பரசி ஆகியோர் அரசு தேர்வில் வெற்றி பெறவும், திருத்தொண்டர் ஜான் லூகாஸ், நிதின், டெய்சி ராணி, அதே அபினேசர், சிவராமன், பாரதி, ராபர்ட் சேம்ஸ், ஜெயராணி, சாந்தப்பன், மேரி, செல்வகுமார், அருணா, ஆதி அற்புதம், அருணானந்தம், மரியாரோக்கியம், தாவிதராஜா, அன்னம்மாள், மோகன்ராஜ், ரூபினி, ரொசாரியோ, விக்னேஷ், ஷர்லின், இன்ஃபான் ரொசாரியோ, இன்ஃபன் நிக்கோலஸ், பிரான்சிஸ் ஜேவியர் ஆகியோரின் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும், செல்வன் கிங்ஸ்லி, செல்வன் சத்யஜெயின், செல்வன் ஆலன் அவர்களின் பள்ளிசை மிளகில் நல்ல பணிச்சூழல் நிலவும், செல்வன் ரியான் அவர்களுக்கு வேலை மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கவும், செல்வன் சத்யஜெயின் அவர்களுக்கு ஊடகத்துறையில் நல்ல வேலை கிடைத்திடவும், செல்வி ஓவியா அவர்களின் குடும்ப பிரச்சனைகள் விரைவில் நீங்கி அவர்களின் மன விருப்பங்கள் நிறைவேறவும், எல்சா மற்றும் அருளானந்த மேரி குடும்பத்தினர் கடன் தொல்லையிலிருந்து விரைவில் விடுதலை பெறவும், உதயசூரியன் அவர்களின் குடும்ப அமைதிக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். ஜான் பார், சுரேந்தர், பிரேம்குமார், ஜஸ்டின், ஆல்பர்ட், ரெமிஜிஸ் பிரின்ஸ், சுதா, நோயல், பிரமீளா, சாரால், பிரான்சினா, ஷீபா, டாவின்சி, வினோத், பாலகிருஷ்ணன் ஆகியவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையவும், நிச்சயிக்கப்பட்டிருக்கும் பிரபாகரன், சுஷ்மிதா அவர்களின் திருமணம், ஜாக் அரவிந்த், நட்டாலியா அவர்களின் நிச்சயதார்த்தம் ஆகியவை நல்ல முறையில் நடைபெறவும், சீமோ ஸ்ருதி திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கவும், சுதா, ராமூர்த்தி, ரமேஷ், அமல தீபிகா, பிரவீன், லோனா, ரொனால்டேகன், ஜாய்சி, ஜெனிஃபர், ராஜா, ஜெயஸ்ரீ, தினகரன், சைலஜா, ராஜ்குமார், ஜான்சி, ஆண்ட்ரூ, நான்சி, ஜெயராஜ், அருணா, சுந்தரராஜன், நான்சி, ஜோய், ஷாயிஷா, சரண்ராஜ், அனுப்பிரியா, ஜெய்சங்கர், மனிஷா, தினேஷ், வினோதினி, சதீஷ், ஆனந்தி, அசோக், அனுஷ்யா, ஜோஷ்வா, ஆல்மா, ஹரிஹரன், பிரியதர்ஷினி, ராபர்ட், ராசாத்தி ஆகிய தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திடவும் நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மேலும் சென்னை மயிலை உயர்மலை மாவட்ட இளைஞர் குழுவின் நல் செயல்பாட்டிற்காகவும் எதிர்வரும் திட்டங்களில் இளைஞர் குழு தலைவருடன் அனைத்து பங்களிஞர்களும் ஓரணியில் செயலாற்ற வேண்டிய அருளுக்காகவும் உயர்மலை மாவட்டத்தில் உள்ள 132 பங்களிஞர்களும் இந்த ஜெப வழிபாட்டில் பங்கெடுக்க வேண்டும் என்றும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி அன்று மதுரவாயில்
புனித அந்தோனியா ஆலய இளைஞர்கள் முன்னெடுக்கும் கலை மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நல்ல முறையில் நடைபெறவும், குறிப்பாக அதில் இளைஞர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் கலந்து கொள்ளவும், மேலும் சிறப்பாக ஆகஸ்ட் 23ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கும் இணைய ஜப வழிபாட்டின் 1500வது நாளின் நினைவு கொண்டாட்டம் நல்ல முறையில் நடைபெறவும், அதற்கான பண உதவி, பொருளுதவி கிடைக்கப் பெறவும் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடி நம் தனிப்பட்ட கருத்துக்களை ஒன்று சேர்த்து புனித அன்னை மரியாள் வழியாக இந்த ஜெப வழிபாட்டில் நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போமாக. தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமேன். ஜெனரல் ஸ்பீச் கூற திருமதி ரீட்டா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கான ஜெனரல் ஸ்பீச் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம், அதாவது இன்றைய சிறப்புரை நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்முடைய பிக்சரில் வரா மாதிரி திரு ராஜீவ்காந்தி அவர்களை தான் பார்க்க போகிறோம். ராஜீவ்காந்தி யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜஸ்ட் அவரோட ஹிஸ்ட்ரியை நான் கொஞ்சமாக சொல்லி முடிச்சிடுறேன். இவர் வந்து 1944 ஆகஸ்ட் 20ஆம் தேதி பாம்பேயில் பிறந்தார். அதாவது இன்னைக்கு தான் ஆகஸ்ட் 20, வருஷம் வந்து 1944 ஆகஸ்ட் 20ஆம் தேதி பாம்பேயில் இவர் வந்து பிறந்தார். இவருக்கு வந்து 3 வயசாக இருக்கும்போது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது. 1947 இவருக்கு 3 வயசு இருக்கும்போது 1944 பிறந்தார். 47 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. இந்தியா சுதந்திரம் வாங்கினப்போ இவருடைய தாத்தா தான் இந்தியாவுடைய முதல் பிரதமராக இருந்தார். இவருடைய தாத்தா யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருமே மாமான்னு கூப்பிடுவோம். ஆனால் இவருக்கு அவர் தாத்தா முறை வருது. அதாவது நம்முடைய நேரு மாமாவை தான் சொல்கிறேன். நேரு மாமா தான் இவருடைய தாத்தா. சரிங்களா? திரு ராஜீவ்காந்தி அவங்க வந்து காலேஜ் வந்து லண்டனில் படிச்சிருக்கிறாரு. லண்டனில் அவருடைய பள்ளி நாட்கள் எல்லாமே அவர் வந்து கரெக்டாக படித்து முடிச்சிட்டாரு. காலேஜ் போகும்போது மட்டும்தான் அவருக்கு லண்டனில் வந்து சீட் கிடச்சிருக்கு. அங்கே போயிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்காரு. அதையும் அவர் வந்து முழுசாக படித்து முடிக்கல, பாதியிலே வந்துட்டார். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஏன் நீங்கள் வந்து உங்களுடைய கல்லூரி படிப்பை முழுசாக நீங்கள் முடிக்கல அப்படின்னா, அந்த எக்ஸாமுக்காக மனப்பாடம் செய்கிறது எனக்கு பிடிக்கல. நம்ம எல்லாருமே மனப்பாடம் பண்ணி எக்ஸாமில் எழுதி 100க்கு 90, 80, 40, 35 அப்படியெல்லாம் எழுதி நம்ம வந்து மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவோம். ஆனால் அவருக்கு வந்து எக்ஸாமுக்காக இந்த ஒரு தியரியை நான் மனப்பாடம் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, எனக்கு எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்கணும். அதனால தான் என்னால் வந்து அந்த படிப்பை வந்து தொடர முடியல. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அவர் வந்து முழுசாகவே முடிக்கல. இருந்தாலும் அவருக்கு வந்து அதன் மீது இருந்த ஆர்வத்தால் ஃபுல்லாகவே அவருடைய லைப்ரரி, அவருடைய வீட்டில் லைப்ரரி இருந்துச்சுன்னா, அவர் வந்து அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர். ஆனால் அரசியல் சம்மந்தமான தத்துவமோ இல்லை அரசியல் சம்மந்தமான புத்தகமோ அவர் அலமாரியில் இருந்ததே கிடையாது. ஃபுல்லாகவே எந்திரங்கள் பற்றிய புக்கு தான் இருந்திருக்கு அவருடைய அலமாரியில். இப்படிதான் அவருடைய கல்லூரி படிப்பு முடிஞ்சிருக்குது. அடுத்தது இவருடைய திருமணத்திற்கு நம்ம வந்தோம்னா, இவர் வந்து லண்டனில் படிக்கும்போது இத்தாலி நாட்டை சேர்ந்த சோனியா மைனோ அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து காதலிச்சிருக்காங்க. அதாவது இப்போ நம்முடைய சோனியா காந்தி அம்மாவை தான் இவர் வந்து காதல் திருமணம் வந்து பண்ணியிருக்காங்க. இவருடைய அம்மாவுடைய பர்மிஷன் வந்து இந்திரா காந்தி ரொம்ப நாள் வந்து பர்மிஷன் கொடுக்கவே இல்லை இவங்களுடைய கல்யாணத்துக்கு. ஆனால் இவர் வந்து ரொம்ப வற்புறுத்தி கேட்டதால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காதல் திருமணத்திற்கு அவங்க வந்து ஓகே சொன்ன பிறகு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா அவருடைய லைஃப் மட்டும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடியே 4 தலைமுறையா ராஜீவ்காந்தி இருக்காருல, அவருடைய ஃபேமிலி வந்து சுதந்திரத்துக்கு முன்பிலிருந்தே அரசியல்ல ஈடுபட்டு வராங்க. ஆனா ராஜீவ்காந்தி அவருக்கு மட்டும் அரசியல்ல வந்து எந்த ஈடுபாடுமே இல்லாம அவங்க மனைவி, அவருடைய பிள்ளைகள் நமக்கு தெரியும்ல, பிரியங்கா,
ராகுல் காந்தி, பிரியங்கா, ராகுல் காந்தி இவங்க 2 பேரு. இவங்க ஃபேமிலியோட இவங்க ஜாலியா இருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கை அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அரசியல் ஈடுபாடு அவர் வந்து கொஞ்சம் கூட வரவே இல்லை. அரசியல்ல அவருக்கு ஈடுபாடு இல்லாம தான் இருந்துச்சு. அவருடைய சொந்த லைஃப் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் வந்து அவர் லண்டன்ல இருந்து முடிச்சு வந்த உடனே, அதாவது ட்ரா பண்ணிட்டு காலேஜ் கண்டினியூ பண்ணாம ட்ரா பண்ணிட்டு வந்த உடனே நம்ம டெல்லியில வந்து ஃப்ளையிங் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டு பைலட்டுக்காக பயிற்சி எடுக்கிற ஒரு கிளப்ல ஜாயின் பண்ணி இவர் வந்து பைலட்டா ஆகணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவருக்கு ஏற்கனவே எந்திரங்கள் மேல ரொம்ப ஆசை. இதுல பறக்கிற எந்திரம் வேற, விமானம். ஸோ அதுல நம்ம எப்படியாச்சும் அதனுடைய பறக்கிற விமானி, அதாவது விமானம் ஓட்டுநரா நம்ம மாறணும், பைலட்டா மாறணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவர் கஷ்டப்பட்டு அதுக்காக 4 வருஷம் படிச்சு அதுல வேலையில சேர்ந்துட்டாரு. எந்த கம்பெனிலன்னா ஏர் இந்தியா விமானத்துல அவர் வந்து சேர்ந்தாரு. அவருடைய முதல் சம்பளம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சம்பளத்துல அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இதற்கிடையில அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டு இவங்களுடைய வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்குது. இவருக்கு வந்து இயற்பெயர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ராஜீவ் ரத்னா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு இவரோட இயற்பெயர் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராஜீவ் காந்தி, ஆனா இதுல இடையில ராஜீவ் ரத்னா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரு இவருக்கு வச்சது வந்து நேரு மாமா தான் வச்சிருக்காங்க. ஏன் இவர் அந்த பேர் வச்சாருன்னா, நம்முடைய நேரு மாமா அவங்களுடைய மனைவி பேர் வந்து கமலா. அவங்களுக்கு வந்து கமலான்றது வந்து லட்சுமி தேவி, அவங்களோட இந்து கடவுள் வந்து லட்சுமி தேவியோட இன்னொரு பேர் தான் கமலா. ஸோ லட்சுமி தேவிக்கு டெக்கரேஷனுக்காக வைக்கிற பூ பேரு தாமரைப்பூ. அந்த தாமரைப்பூக்கு தான் ராஜீவ் அப்படின்னு பேரு. அதனால லட்சுமிக்கு அவங்க அபிஷேகம் வச்சு செய்யற அந்த பூ பேர் வந்து தாமரை தமிழ்ல. அவங்க வந்து அது இந்தியில வந்து ராஜீவ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அதனுடைய பேரை தான் இவர் வச்சு நேரு மாமா வந்து ராஜீவ் காந்திக்கு வச்சு அழகு பார்த்துருக்காங்க. இது வந்து அவருடைய இயற்பெயர் ராஜீவ் ரத்னா காந்தி. அது நம்ம நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இவர் வந்து அந்த ஃப்ளைட்ல வந்து பைலட்டா இருந்து 10 வருஷமா இருந்துச்சு. அவர் 10 வருஷமா ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கிறாரு. 5000 ரூபாய் சம்பளம், அதுக்கப்புறம் சம்பளம் இன்க்ரிமெண்ட் கொடுத்து ஒர்க் பண்ணிட்டே இருந்தாலுமே இவர் வந்து அரசியல் பக்கம் வரவே இல்லை. ஆனா இவருடைய தம்பி சஞ்சீவ் காந்தி இருக்காரு. சஞ்சீவ் காந்தி வந்து இந்திரா காந்தி அம்மா கூட சேர்ந்து அரசியல் ஈடுபாடு பண்ணிட்டு இருக்காரு. அவர் இந்திரா காந்தி அம்மாவுக்கு துணையா எல்லா வேலையும் பார்த்துட்டு அரசியல் அவருக்கு என்னென்ன துணை தேவையோ அது எல்லாமே அவங்க பார்த்துட்டு வராங்க. இந்த நேரத்துல 1968 சஞ்சீவ் காந்தி, அதாவது ராஜீவ் காந்தியோட தம்பி சஞ்சீவ் காந்தி வந்து ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. அதனால இந்திரா காந்திக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில என்ன பண்றாரு அப்படின்னா, ராஜீவ் காந்தி சரி நான் வந்து அம்மாக்காக எப்படியாச்சும் அவங்களுக்கு உதவி செய்யணும் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தாலும் அவங்க தம்பியுடைய இடத்தை நிரப்பணுமே, சஞ்சீவ் காந்தி வந்து அம்மாவுக்கு ரொம்ப உதவியா இருந்தார், அது மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணாரு, அரசியல்ல முதல்ல காலடி எடுத்து வைக்கிறாரு. அது எப்படி அவர் வந்து அரசியலுக்கு உள்ள வந்தாருன்னா 1981 வந்து விவசாயிகள் ஊர்வலம் ஒண்ணு நடந்துச்சு. அந்த விவசாயிகள் ஊர்வலத்தின் மூலமா இவர் வந்து அரசியல்ல அவரை இணைச்சுக்கிட்டாரு. அந்த விவசாய ஊர்வலத்துல நிறைய வந்து விழிப்புணர்வு ஏற்படுற மாதிரி மக்கள் கிட்ட பேசினாரு. அதே நேரத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து முன்னேறி அரசியல் வாழ்க்கையை கத்துக்கிட்டு எம்பியா மாறினாரு. அவர் எம்பியா இருக்கும்போதே இந்தியாவில் வந்து ஆசிய விளையாட்டு போட்டி நடந்துச்சு. அது ரொம்ப மிக சிறப்பா மற்ற நாடுகள் எல்லாமே வீக்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பா நடத்தி முடிச்சாங்க. ஸோ எம்பியா இருக்கும்போதே இவர் வந்து இவ்வளவு அழகா எல்லாமே செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாருமே அவர் மேல ரொம்ப கண்ணு வச்சுட்டே இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் 1981 அவர் அரசியலுக்கு வந்தாரு. 84 வந்து அவங்களுடைய அம்மா இந்திரா காந்தி வந்து அவருடைய காவலர்களால சுட்டு கொல்லப்பட்டாங்க. ஸோ வேற வழியே இல்லாம மூத்த அமைச்சர்கள் சொன்னபடி அவரோட 40 வயசுல இளம் வயதுல பிரதமரா ஆனவர்ல இவரும் ஒருத்தர். ராஜீவ் காந்தி வந்து இளம் வயதுல பிரதமரா ஆனார். அப்போ 40 வயதுல என்ன பண்றாரு, பிரதமரா பதவி ஏற்றுக்கிறாரு. 1984 இருந்து 89 ஆண்டு வரைக்கும் 5 வருஷம் அவர் என்னென்ன பண்ணாருன்னா, நம்ம எம்பிக்கள் வந்து கட்சி தாவல் நடக்கல அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தடை சட்டத்தை கொண்டு வந்தாரு. செகண்ட் வந்து இந்தியா வந்து நவீன நாடா நம்ம மாத்தணும், கணினி வந்து கிராமப்புறங்கள் எல்லாமே போய் சென்றடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து கணினி நிறுவனங்களை நம்ம இந்தியாவில் கொண்டு வந்தாரு. வான்வழி போக்குவரத்து கொண்டு வந்தாரு. பாதுகாப்பு துறையை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தினாரு. அப்பெல்லாம் தெரியும், இப்பதான் நம்ம எல்லாருமே போன் யூஸ் பண்றோம். ஆனா எஸ்டிடி பூத் வந்து கொண்டு வந்தது நம்ம ராஜீவ் காந்தி ஐயா தான். எஸ்டிடி பூத் வந்து அவருடைய ஆட்சி காலத்துல பிரதமரா இருக்கும்போது 1984 இருந்து 89 அந்த ஆண்டுல தான் எஸ்டிடி பூத் வந்து கொண்டு வந்தாரு. இதுக்கு இடையில வந்து 1980
1856 வந்து பிரான்ஸ் நாட்டுல உள்நாட்டு கலகம் வந்து ஏற்பட்டு அவங்க வந்து ரொம்ப அந்த பிரான்ஸ் நாடே வந்து அரசியல்ல ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க. அந்த நேரத்துல பிரான்ஸ் நாட்டு அதிபர் வந்து நம்ம ராஜீவ்காந்தி கிட்ட உதவி கேட்டு இவர் என்ன பண்ணாருன்னா நம்மளுடைய இந்திய கப்பல் படையை அனுப்பி அந்த நாட்டுல அமைதி ஏற்படுத்தினாரு. இதை விட மெயினா ரொம்ப பெரிய விஷயம் நம்ம தமிழ்நாட்டுல வந்து நடந்திருக்கு. அதாவது இலங்கையில நடந்திருக்கு. நம்முடைய தமிழ் மக்கள் நம்ம இந்தியால இவர் பண்ண மிகப்பெரிய விஷயமா இது வந்து பார்க்கப்படுது. எது அப்படின்னா நம்ம 1986ல நம்முடைய தமிழ் மக்கள் வந்து இலங்கையில எல்லாருமே தனியா அவங்களுக்கு ஒரு முகாம் ஏற்படுத்தி அவங்களுக்கு வந்து சாப்பாடு சரியா கொடுக்காம ஒரு அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே நிறைவேற்றாம இருந்திருக்காங்க. இந்த செய்தி நம்ம ராஜீவ்காந்திக்கு போது அவர் சொல்றாரு இலங்கை கிட்ட பேசிட்டு நீங்க எங்க தமிழ் மக்கள் இப்படி பண்ணக்கூடாது, நீங்க அவங்களுக்கு தேவையான உதவி எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி. ஆனா இலங்கை அரசு அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போக்குல இருந்தாங்க. உடனே ராஜீவ்காந்தி நம்ம பார்த்தாவே தெரியும் அவர் ரொம்ப சாந்தமான மனுஷனா இருப்பாரு. ஆனா இந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா என்ன பண்ணாருன்னா நம்முடைய போர் விமானங்கள், இந்திய நாட்டு போர் விமானங்கள் மூலமா பேராஷூட்ல தேவையான சாப்பாடு, அத்தியாவசிய உணவு பொருட்கள், உடைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு போர் விமானத்து மூலமா இலங்கை அரசுக்கே தெரியாம அவங்க நாட்டு மேல பறக்க வச்சு நம்ம தமிழர்கள் இருக்கிற அந்த பகுதிக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. இது எல்லாமே இலங்கைக்கு தெரியறதுக்கு முன்னாடி இவர் கடகடன் எல்லா வேலையும் முடிச்சு நம்ம தமிழர்களுக்கு தேவையான எல்லாமே உதவி எல்லாம் செஞ்சாங்க. இதை பார்த்து பயந்ததுதான் இலங்கையும் இந்தியாவும் 1987 ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அதாவது நம்ம தமிழர்கள் இருக்கிற இடத்துல அவங்களுடைய மொழியை தான் அங்க வந்து அந்த மொழியை அவங்க இருக்கணும், இலங்கை மொழியை வந்து அவங்க ஆதரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லாமே அவங்க வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா தான் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டு ஒரு நல்ல நட்பு நாடா இருக்க முயற்சி செஞ்சது வந்து ராஜீவ்காந்தி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் 20 ராஜீவ்காந்தி பிறந்தனால இந்தியா முழுக்க கல்வி நிறுவனங்கள், ஆபீஸ் எல்லாமே வந்து மத சமய நல்லிணக்கண நாளா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அப்பத்துல இருந்து முடிவு பண்ணி இப்ப வரைக்கும் கொண்டாடிட்டு வராங்க. கடைசியில அவர் வந்து மே 21 1991 நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர்ல படுகொலை செய்யப்பட்டு இருந்தார். இதான் இவருடைய வாழ்க்கை வரலாறு. இன்னும் இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கலாம். நன்றி. Same speech. Today's same speech we are going. I'm happy to share a few words about one of the greatest saints of our church, Saint Bernard of Clairvaux. A man who has wisdom, humility, and devotion to God, continues to inspire Christians even after 900 years. Early life of Bernard. Bernard was born in the year 1090 in Bulgaria, France. From an young age, he was deeply spiritual and gifted with a brilliant mind. Unlike many who were drawn to wealth or fame, Bernard longed for silence, prayer, and closeness to God. When he was just 22 years old, he joined a community of monks who lived a simple and austere life. What's remarkable in Bernard's deep faith was he convinced about 30 of his friends and relatives, including his own brother, to join the religious life. This shows us the powerful of holiness can be when lived with authenticity. Founder of Calibers. In 1115 AD, Bernard was sent to found a new monastery at the valley called Carrivex, meaning the Valley of Light. From his humble beginning, Carrivex became one of the most influential monasteries in Europe. Bernard himself became an abbot, guiding his monks with fatherly love, discipline, and wisdom. His role in church. Saint Bernard was not only a monk hidden in prayer, he was also a man of action when the church needed him. He advised popes and the kings with courage. He preached peace at the time when Europe was torn apart from war and divisions. He even helped to settle disputes that could have destroyed the unity of church. Because of his wisdom, he was the last of the church's fathers. The title given to him was shaped Christians' thoughts in the early century. Love for Mother Mary. One of the Bernard's greatest contribution was his devotion to Blessed Virgin Mary. He is often called as the traveler of Mary because he wrote beautiful sermons and prayers in her honor.
You may remember or hear the famous prayer, Remember, O most gracious Virgin Mary, called as Memorandum. The prayer is attributed by Saint Bernard and continues to bring comfort to millions of people. Even we youth daily say this prayer in the remembrance of Bernard to our Mother Mary. Dear friends, Saint Bernard of Clairvaux reminds us the faith is not only about words, but about a life lived with love, humanity, and service. He once said, what we love, we shall grow to resemble. If we love Christ deeply, we too will begin to resemble his action, our choices, and our art. As we remember the great saint, let us ask his intercession that we may also be faithful servant of God, filled with the love for Christ, devotion to Mary, and humility in our daily lives. Thank you. இன்றைய ஜெபமாலையின் முதலாம் 10 மணியானது இந்த ஜெப வழிபாட்டில் இணைந்துள்ள அனைத்து இளைஞர்களுக்காகவும், மேலும் அவர்களின் தனிப்பட்ட கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் இறைவன் அதனை நிறைவேற்றி தர வேண்டும் என்றும், மேலும் இந்த ஜெப வழிபாட்டில் இணைந்துள்ள ஃபாதர் டைசன் அவர்களுக்காகவும், மேலும் அவர் வழிநடத்தி கொண்டிருக்கும் மைனர் செமினரியானது நல்ல முறையில் இயங்கிட நாம் இந்த முதலாம் 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதற்கு உங்கள் குற்றங்களில் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தோல்வியிலிருந்து விடுவிப்பதையும் தாழ்மையும். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாய், பாவிகளாயிருக்கும் எங்களுக்காக அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக.
தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். Let's offer the second decade of the Rosary for the grand celebration of 1550th day of St. Mary's Archdiocesan Prayer Group. May our beloved Mother intercede for us so that the event may take place without any obstacles, and may God shower all His blessing on us to lead this event in fruitful and grace-filled success. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us trespasses as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. வாழ்க அரசியே ஜெபம். வாழ்க அரசியே, தயமிகுந்த அன்னையே, எங்கள் வாழ்வே இனிமையே தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாளின் மக்கள் நாங்கள், தாயே என்று உம்மை கூவி அழைக்கிறோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரும். உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவே, எங்கள் இனிய வாழ்வை இறுதியில் காண செய்யும். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிய கனி தாயே, இயேசு கிறிஸ்தன் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா? மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 20, இறை திரு வசனங்கள் 1 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாள் ஒன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம்,
வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலியை கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக் கொண்டனர். அப்பொழுது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்கும் 1 தெனாரியம் வீதம் தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுடன் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் எப்படி விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Prayer for Mother Mary's guidance. O most Virgin Mary, chosen by God, O most renowned Mother, who strongly believed the word of God, guide me to walk in the path of your Son during this tender age of mine. When I encounter sorrows, not knowing what to do, let me find refuge in your nurturing love, a role model for the youth. Intercede that your Son may be with me. Refine my path and to be with me forever. Just as you offered yourself to God, saying, I am the handmaid of the Lord, grant me the wish to offer myself for God. O sweet Virgin Mary, deliver me from the challenges that I face today. Amen. ஜப வழிபாட்டின் 1550வது நாள் நிறைவு கொண்டாட்டத்தை நோக்கிய ஜபம். அன்பின் ஊற்றை எம் தந்தையாம் இறைவா, இளைஞர்களாகி எங்களின் இந்த இளமை பருவம் எங்களை படைத்தவராகி உமக்கே சொந்தம் என்பதை உணர்ந்து உம்மை ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் இளைஞர்கள் இணைந்து துவங்கிய இந்த ஜப வழிபாடு 1550வது நாளை நெருங்கிய இந்நாட்களில் அருளின் உறவிடமான உம் திருமகன் இயேசு கிறிஸ்து காட்டிய வழியில் வாழ்ந்து உம் மகனின் அன்பு சீடர்களாகவும் வரமருள வேண்டுகிறோம். அன்று உம் சீடர்கள் பெற்ற தூயாவின் கடிகளையும் கொடைகளையும் நாங்களும் நிறைவாய் பெற்று மென்மேலும் இந்த நற்செய்தி பணியில் நிலைத்து அனைத்து இளைஞர்களுடனும் சேர்ந்து ஜெபிக்கும் ஆசிரியரை பொழியும். புனித கன்னித்தாயின் பரிந்துரை வழியாய் எங்கள் மன்றாட்டுக்கள் அனைத்திற்கும் செவிசாய்ப்பீராக. கடவுளின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் எங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இன்றைய நாளிலே நம்மளோடு இன்று நமக்காக ஆசீர்வாதங்க ஃபாதர் டைசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இப்போது நமக்காக அவர் ஜெபித்து நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவார். அன்பார்ந்தவர்களே, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் மாலை வணக்கம், குட் ஈவினிங். நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய இளைஞர் இயக்கத்தினுடைய 1550வது நாள் ஜபம், டெய்லி பிரேயர் சென்ட் மேரிஸ் ஆர்ட்ஸ் டைசன் பிரேயர் குரூப். ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த நாளில இந்த ஜபத்தின் வழியாக நம்முடைய இளைஞர்கள் ஒன்று கூடியிருக்கிறார். So we have come together in prayer. We have come together in prayer on this day, 1550th day of prayer. So very happy. So prayer is very important in our life. இந்த ஜபத்தின் வழியாக நாம் கடவுளோடு இணைகின்றோம். மிக முக்கியமாக இளைஞர்கள், நம்முடைய ஆர்ச் டைசன் யூத் எல்லாருமே இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக நம்மால் முடியும் என்கின்ற ஒரு வெரி பாசிட்டிவ் அவுட்லுக். பிரேயர் லைஃப்ல வரும் பொழுது கடவுள் நிறைய அதிசயங்களை நமக்கு செய்யறார். அது எல்லா மறை மாவட்டமும் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் நம்மை ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். செல்கின்ற இடமெல்லாம் நம்முடைய இளைஞர்களுடைய அந்த முன்னெடுப்பை நாம் பார்க்கிறோம். ஸோ முதல்ல முக்கியமானது இந்த ஜபம். இந்த ஜபத்தினால ஆகாத காரியம் ஒன்றும் கிடையாது. எனவே இந்த ஜபத்தின் வழியாக கடவுள் நம்மை இந்த ஆண்டுகளாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஜபம் என்பது ஒரு வல்லமையை தருகிறது. நிறைய காரியங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கேன் நம்முடைய இளைஞர் இயக்கத்தின் வழியாக. எனவே இந்த நாளில நம்முடைய இளைஞர் இயக்கத்தை
வழி நடத்துகின்ற நம்முடைய உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அஸ்வினி சாமி ஆண்டகை அவர்களும், நம்முடைய இயக்குனர் தந்தை மிக சிறப்பாக அருட்தந்தை ரொனால்ட் ரிச்சர்ட் அவர் எவ்வளவு நேரம் ஆனாலும் என்ன காரியங்களாலும் எல்லா வகையான நிகழ்வுகளிலும் அவருடைய பிரசன்ஸ் இருப்பை நாம் பார்க்கிறோம். அதான் பெரிய காரியம். அதோடு இணைந்து ஒத்துழைக்கின்ற நம்முடைய பொறுப்பாளர்கள், பிரேயர் குரூப்புடைய பொறுப்பாளர்கள், எல்லா பங்குகளிலும் இருக்கின்ற இளைஞர்கள், அவர்களை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த நாளில உங்களுக்காக ஜெபிக்கிற வல்லமையோடு கடவுள் தொடர்ந்து நம்மை வழி நடத்த, நம்மை ஆசீர்வதிக்க இந்த நாளிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சிறிய ஜெபம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே எங்களுடைய இளைஞர் இயக்கத்தினர், சென்ட் மேரிஸ் ஆர்ச் டயசிஸ் பிரேயர் குரூப் இந்த 1550வது நாள் ஜெபத்திலே இணைந்திருக்கிறார்கள். இவர்களை நிறைவாக ஆசீர்வதியும், இவருடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி இந்த இளைஞர்களுக்கு நல்ல ஆற்றலையும் வல்லமையும் திறனையும் தந்து இந்த தூய ஆவியானவர் வல்லமையோடு இவர்களோடு இணைந்து செயலாற்ற, நிறைய மாற்றங்களை கொண்டு வர, புத்துணர்வோடு செயலாற்ற, வல்லமையோடு ஒரு கரம் இவர்களை வழிநடத்தவும், அன்னை மரியாள் தொடர்ந்து இவர்களுக்காக பரிந்து பேசி கடவுளிடமிருந்து தேவையான அருள் வரங்களை நிறைவாக பெற்றுத்தர, எல்லா இளைஞர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராம். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய மன்றாடுகிறோம். அனைவரும் இணைந்து இந்த 1550வது நாளில இந்த அருள் நிறைந்த மரியை வாழ்க நாம் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, இந்த திருவயிற்றின் கனியுமாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். I take this opportunity to thank our youth director, Ronald Richard, for giving the wonderful opportunity to join this prayer, and all the members of the Archdiocese prayer group. So thank you very much and best wishes. Thank you. Thank you, dear friends. So we have reached 1500 today. இது நம் கண்களுக்கு வியப்பாக இருக்கிறது, ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. So we especially thank Father Dyson for coming over here and blessed us. Especially this is a remarkable day, and we are going to celebrate 1550th day with our Archbishop blessings. So today we are joining with our Father Tomia Charles from Delhi Diocese. He is the youth director, so we are together now. So he also wants to say a few words and appreciate for you. As you have ended 1500 days, it's really God's blessings for each one of you as you continue to pray for each other, especially for the country. As a youth, you have come together. So once again, on behalf of the Youth Commission of India and the Archdiocese of Delhi, we congratulate you. We assure our prayers for all the youth of Delhi, Mylapore Archdiocese, Chennai Mylapore Archdiocese. We thank you and continue to pray for us. It is a good time. Happy to know that youth are coming together and praying. It's a really great joy for all the priests, whoever come home. And I'm also grateful to Father Richard. He is taking a lot of initiative and making you grow spiritually, not only spiritually, in other means too. On behalf of the Youth Commission, we also thank Father Richard. So once again, congratulations to all of you. God bless you. Over to Father Richard. Yes. So thank you so much. Special thanks to Father Charles and also Father Dyson, minor seminary rector, to come over here and blessed us. And so today is every time when we celebrate a special day, that becomes special for us, because today with all the youth directors, I presented our strategy. So they are very much taken up, and everybody taken a photo, and they came and appreciated me in a special way. It is because of you once again. I tell you, your prayers and your works. So continue to grow. Let's see you on 1550th day. The coming Saturday, we are celebrating in a great way. So thank you, God bless you. Special thanks to our in charge, President Ashwini, and all the group members. Thank you, God bless you. Have a great day. Thank you, Father Richard. Thank you. So all the best. Congrats. Thank you.
தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். Thank you. God bless you. Thank you, Father. Thank you, Daddy. Thank you. தேங்க்யூ ஃபாதர். மரிய வாழ்க ஃபாதர். Thank you. தேங்க்யூ ஃபாதர்.